திருப்பூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அருணாச்சலத்தை ஆதரித்து கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கவுந்தப்பாடியில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அதிமுக ஆட்சி இருந்தவரை காவிரியில் தமிழகத்திற்கான பங்கு முறையாக பெறப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழகத்திற்கு தர மாட்டோம் என கர்நாடக அரசு கூறியுள்ளது. ஆனால் இதற்கு எதிராக கருத்து தெரிவிக்காமல் இந்தியா கூட்டணி என்ற போர்வையில் ஸ்டாலின் குளிர்காய்ந்து கொண்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். கர்நாடக அரசு தெளிவாக சொல்லிவிட்டது, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீரை எங்களால் தர முடியாது, ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு இன்று வரை ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை என்றால் இந்திய கூட்டணி என்ற போர்வையிலே இன்றைய முதலமைச்சர் குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நம் 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்றைக்கு திமுக ஒரு பின்னடைவு, இன்றைக்கு மக்களிடத்தில் ஒரு கொந்தளிப்பு, வெற்றி பெற முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. கூட்டணியை நம்பி அவர் இந்த தேர்தலில் நிற்கின்றார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.